திருப்பூர் திருப்பூர் திருப்பூருக்கு 2 டிக்கெட் கொடு. நீதாயா கண்டக்டர் போய் டிக்கெட் ஆமா நான் தான் இல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. போன வாரம் ஓடி போன பொண்டாட்டி திடுதுப்புன்னு வந்து நின்னுட்டாளா, ராத்திரி பூரா பேசிட்டு தூக்கம் இல்லாம போயிடுச்சு. அதுதான். ஐயோ என்ன பேக்கிங் ஆனா டிக்கெட்டிங் ஆனா டிக்கெட் டிக்கெட் போறதே டிக்கெட் 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 ஒரே சின்ன முதலாளி வணக்கமுங்க. டிக்கெட் டிக்கெட் முதலாளி அந்த டிக்கெட்டையும் பேக்கிங்ல கொடுத்துருங்க. அந்த டிக்கெட் என்ற எச்சி எல்லாம் பட்டிருக்குங்க. பஸ்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க இறங்குற வரைக்கும் நான் தான் கண்டக்டர். அப்ப அந்த 70 வயசு குமரிங்க அவங்களுக்கு நீ கொடுத்துக்க. இவளுகளால இந்த பஸ்ஸோட அமைப்பே கட்டு போச்சுங்க. டிக்கெட் 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 பொள்ளாச்சி கொடுப்பா. இந்த பஸ்ல பொம்பளை கிட்ட ஆம்பளை நிக்க கூடாது. போய் காரையா வந்துட்டானுங்க. குதிரைப்பட்டி ஒண்ணு கொடுங்க. உனக்கு 3 டிக்கெட் ஃப்ரீ. ஃப்ரீ டிக்கெட்டா? ரூட்டே சரியில்லையா? டிக்கெட் டிக்கெட் ஏங்க ஆனமலைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஓ உனக்கு 1 டிக்கெட் ஃப்ரீ. குழந்தை புள்ள ஒரு 2 டிக்கெட்டா கொடுத்து அமுக்குங்க. பொள்ளாச்சி ஒரு டிக்கெட். இந்தா மொத்த டிக்கெட் நீயே வச்சுக்க. இப்படியே ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து விசில் அடிங்க. உங்க அப்பா இருக்கிற 7 பஸ்ஸையும் வித்து போட்டு சீக்கி அடிக்க போறாரு. என்ன இது? என்ன கோழியை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு ஸ்டூபிட். இந்த பொண்ணு மட்டும் ஆடு வச்சிருக்கு. மிஸ்டர், என் பஸ்ல பொம்பளைங்க ஆடும் வச்சிருப்பாங்க, யானையும் வச்சிருப்பாங்க. நீ பேசாத. உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. எதுக்கே கேக்குற? இவ்வளவு அநியாயம் பண்றியே. உனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படியா இருக்கணும்? மூஞ்சில இருக்க மாவு நல்லா காஞ்சிடுச்சு, கழுவிடலாமா? எனக்கு என்னடி தெரியும்? ஊசி விட்டு அஞ்சலிக்கு தானே தெரியும், அவகிட்ட கேளு. அஞ்சலி, கடலை மாவு காஞ்சிருச்சு, கழுவிடலாமா? நோ 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 நோ, அதுவா காஞ்சி உதிர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 15 நாள் இப்படியே பூசிட்டு இருந்தா மகன் பளபளப்பா ஆயிடுமா? எல்லாருக்கும் மாவு அது இதுன்னு பூச சொல்லிட்டு எனக்கு மட்டும் வெள்ளரி பிஞ்ச ஒட்ட வச்சுக்க சொன்னியே. ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்னு பூசணும், அதனாலதான். ஏண்டி கழுத, உன்னை ஆட்டோ மேய்க்க சொன்னா மூஞ்சில கடலை மாவு பூசிட்டு உட்காந்துட்டு இருக்க. வீட்டுக்கு கவனிச்சுக்கிறேன். ஏண்டி அஞ்சலி, உன் வீட்டுல உனக்கு எல்லாரும் செல்லம் கொடுக்குறாங்க, வரப்போற புருஷன் இவன் மாதிரி வாச்சிட்டானா? என் புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் குளிச்சுட்டு வந்தா அவர் தலை தோட்டி விடணும், நான் பவுடர் பூசினா அவர் லிப்ஸ்டிக் போட்டு விடணும், நான் சாரி எடுத்து கட்டினா அதுக்கு பதிலா அவர் ஜீன்ஸ் எடுத்து போட்டு விடணும், மாசத்துல ஒரு தடவையாவது பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போகணும். லிப்ஸ்டிக் போட்டு வரவனும் தலையை தோட்டி வரவனும் நல்ல புருஷன் ஆயிடுவானா? பொண்டாட்டிக்கு தலை தோட்டி லிப்ஸ்டிக் போட்டு விடணும்னு நினைக்கிறவரே மத்த விஷயங்கள்ல எவ்வளவு நல்லவரா இருப்பாரு. நீ சொல்றத பார்த்தா சரியான இழிச்ச வாய் தான் உனக்கு புருஷனா வரப்போறா. அந்த இழிச்ச வாய் புருஷன் எங்க இருக்கானோ? இவர் இல்லங்க, நானு. ஆமாங்க, அந்த இழிச்சு வாயை வந்தாங்க. நேரத்துல அவங்கள பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சா அவங்களையே கலெக்ஷனுக்கு அனுப்பிச்சீங்க. அவனுங்க போனா கலெக்ஷனை கரெக்டா பாத்துவான்னு அனுப்பிச்சேன். ஆமா. இதுக்கே வாழ்வாள்னு கத்துற. உங்க அம்மா கத்திட்டு இருக்கா என்னன்னு கேக்குறா. சரிமா போடா. டேய் விஜய், இதோ வந்துட்டமா. என்னமா? எங்கடா உன் மாமன்? எஸ் டியர் பாசமலர், வாட் கேன் ஐ டு? இத கொண்டு போய் வண்டியில வச்சிட்டு வா. ஓ, போர்ட்டர் பொன்னுசாமி வேலையா? நக்கலா? விஜய், இதுல 5000 ரூபாய் இருக்கு. உங்க அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. சரி. உங்க மச்சானு கூட தெரிய வேண்டாம். ஏமா? அவ கையில 4 காசு இருந்தா தான் அவசர ஆத்திரத்துக்கு யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டி இருக்காரு பாரு. இந்த பணம் கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, உங்க அப்பனுக்கு கூட. சரிமா. எனக்கு தெரிஞ்சு போச்சே. எனக்கு 500 ரூபாய் செலவு பண்ண இல்லன்ட்டு மகளுக்கு மட்டும் கத்த கத்தையா கொடுத்து விடுறியா? டேய், பெத்தது நானா இருந்தாலும் அவளை தூக்கி வளர்த்ததெல்லாம் நீதானே. உடன்பிறப்பே, சலங்கை எடுத்துட்டியா? சலங்கன்னு என்ன மாமா? டேய், இப்பெல்லாம் ஜால்ராவுக்கு யாரும் மயங்குறது இல்ல, சலங்க சவுண்டுக்கு தாண்டா மயங்குறாங்க. டேய் டேய், உங்க அக்காவுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம், உங்க மாமன் தான் கொடுத்தான்னு சொல்லு. என் ரத்தத்தின் ரத்தமே, கரகத்தையும் எடுத்துட்டியா? கரகம்னா அது சலங்கைக்கு அடுத்த சவுண்டு. டேய், உனக்கு ஒவ்வொன்றுக்கு விளக்கம் கொடுத்துட்டு முடியாது பாரு, அதை பாத்துக்கிட்டு இருக்குது. வா போலாம் போலாம். இந்த பா, இந்த வீட்டுல சோறெல்லாம் போட மாட்டாங்க, லட்டு தான் தின்ட்டு போ. ஐயோ மச்சான், நீங்களா? என்ன கேவலம், பிச்சைக்காரமா கையில நிக்கிறீங்க? ஆமாண்டா, உங்க அக்காவை கட்டிக்கிட்டு அந்த நிலைமை தான். ஏண்டி ஒரு 50 ரூபா இருந்தா கூட. என்னது 50 ரூபாயா? வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க. 10 காசு பார்த்தே பல நாள் ஆச்சு. அடேங்க அப்பா, வாடா. போயிட்டு வரமா? பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன வண்டி மாமா அது? உங்க அப்பா ஓட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஓட்ட கார் வச்சிருக்கான். எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொன்னா மோட்டார் தனியா வாங்கி சைக்கிள்ல பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். உனக்கு என்ன வண்டி வாங்கி கொடுக்க போறானோ? என்ன மாப்ள, நான் உங்க மாமன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சிகரெட் புகையை மூஞ்சில ஊதுறிய. இதனாலதான் மாமா இந்தியா டெவலப்பே ஆக மாட்டேங்குது. சிகரெட் புகையை மூஞ்சில ஊதுனா மட்டும் இந்தியா டெவலப் ஆயிடுமா? பின்ன என்ன மாமா,
ஃபாரின்ல மகன் சிகரெட் எடுத்து வச்சா அப்பன் பத்தி வைப்பான், அம்மா கிளாஸ் எடுத்து வச்சா அப்பன் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுப்பான். அதான் மாமா ஒரு அட்வான்ஸ் கல்ச்சர். ஐயோ ஏண்டா அப்பா இந்தடா புடி மாமா ப்ளீஸ் மாமா. அப்பா முன்னால புடி, இந்தியா டெவலப் ஆகும். புடி என்ன மாமா ப்ளீஸ் மாமா, மாட்டி விட்டுறதா மாமா. அறிவு இருக்காடா? கோல்டு பிளாக் கிங் சைஸ் சிகரெட் விலை 2 ரூபாய்டா மகனே. இத போய் வேஸ்ட் பண்ணிட்டீங்களாடா முண்டம். அடங்கப்பா, நல்ல பாரம்பரியம். இந்தியா சீக்கிரமே டெவலப் ஆகிடும்டா. எப்பவுமே ஃபில்டர் வச்ச சிகரெட்டா குடிடா, அதான்டா நெஞ்சுக்கு நல்லது. இந்தியா அமெரிக்கா விட ஃபாஸ்ட் ஆகிடுச்சுடா. ஆமா, அம்மா அக்காளுக்கு உங்ககிட்ட ஏதாவது பணம் கொடுத்தாளா? பணமா? அப்படியெல்லாம் எதுவுமே கொடுக்கலையே. இல்ல சத்தியமா? அட சாமி, நடிப்புக்காக ஊர்வசி அவார்டு ஆஸ்கார் அவார்டு எல்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் இந்த ஃபேமிலி கொடுக்கலாம். 5000 ரூபாய்க்கு 50 ரூபாய் குறைஞ்சு போச்சு. இது உங்க அம்மாட்ட வாங்கறதுக்குள்ள பெரிய லோலாயா போச்சுப்பா. இது உங்க அக்காட்ட கொடு. அப்புறம் ஷீலாவுக்கு எப்ப காது குத்தலாம், சதீஷுக்கு எப்ப மொட்டை அடிக்கலாம்னு உங்க அக்காட்ட கேட்டுவா. அது என்ன போய் கேட்டுட்டு இருக்கிறது? கத்தி என்ன கிடைக்குதா அன்னைக்கே கப்புன்னு உட்கார வச்சு தலையில தண்ணி தெளிச்சு மொட்டை அடிக்க வேண்டியதானே? அதே கத்தியில உங்களுக்கு ஒரு மொட்டையை போடலாம். வாடரே. டிக்கெட் 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 அம்மா டிக்கெட் 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 டிக்கெட். கண்டக்டர், டிக்கெட் டிக்கெட்னு மொட்டையா சொன்னா நீ எங்களுக்கு டிக்கெட் தர்றியா, நாங்க உனக்கு டிக்கெட் தரதா? டிக்கெட் வாங்கிக்கன்னு சொல்லியா? டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். இப்பதானே நான் சொன்னேன் டிக்கெட் வாங்கிக்கன்னு சொல்றா. ஆமா, நீ எந்த ஊரு? நீ எந்த ஊரு? கவுந்தப்பாடி. நாங்க நிமிந்தபாடி. ஆமா. போட்ல ஸ்கிரீன்ல போட்டுருக்காங்களே, உள்ள யார் இருப்பாங்க? டேய் கண்டக்டர், ஸ்கிரீன் போட்டு உள்ள யாரா உட்கார்ந்து இருக்கிறது? சொல்ல மாட்டேன். பாரு மாமா, சொல்ல மாட்டேங்கிறான். யோ யோ யோ, சின்ன பையன் ஆசைப்படுறான், சொல்லியா? சொல்ல மாட்டாயா? அட, நீ சொல்லலன்னா இது என்ன ரிசர்வ் பேங்க் பூட்டா? உடைக்க முடியாதா? டேய் மாப்ள, நம்மளே ஓபன் பண்ணிடுவோம்டா. ஏதோ ஒரு நாட்டு ராணி உள்ள உட்கார்ந்து பாத்துருவோமா? கிளவி நீயா இருந்த? நான் மட்டும் இல்லப்பா, ரைஸ் மில்லுக்காரர் பொண்ணு திருவிழாவுக்கு போனப்ப அங்கே திடுதுப்புன்னு வயசுக்கு வந்துடுச்சு. அதுவும் உள்ள இருக்கு. நீ உள்ளவா? மாமா மாமா, நேத்து வயசுக்கு வந்த பொண்ணை நான் பார்க்கணும். ஆஹா மாப்பிள, என்னே உன்னுடைய உயர்ந்த லட்சியம். வீட்டுக்கு ஒரு மரம் வளன்னு கவர்மெண்ட்ல சொல்றாங்களே, அது தப்புடா. தெருவு பையனை வளர்த்தா சீக்கிரமா இந்தியா டெவலப் ஆயிரும். போங்க மாமா. திறந்து மாமா மாமா, நாமளா திறந்து பார்த்தா நம்ம மேல பேட் இமேஜ் வந்துரும். அதுவா திறந்து பார்க்கணும். அது எப்படி நடக்கும் மாமா? பொண்ணுங்க என்னதான் விளையாட்டுத்தனமா சுத்திட்டு இருந்தாலும் வயசுக்கு வந்தோன்னா நம்ம புருஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நான் அந்த ரூட்ல போய் தாக்குறேன். ஓ, அப்போ நீ பாட்டு பாட போற? யா. கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணு நின்னு கேளம்மா, என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை சொல்லவா? சேலைதான் ஓல்டாச்சு, சுடிதாரும் போராச்சு, நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தோடும் மிடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன். மாசத்துக்கு 2 தரம் பியூட்டி பார்லர் கூட்டி போவேன். ராத்திரியில் நைட்டியே போ நானே தான் இருப்பேன். காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணை நின்னு கேளம்மா. சொல்லுவேன், இடுப்பில் கையை போடுவேன், முன்னால் பார்த்து ஓட்டுன்னு பின்னால் நல்ல கெள்ளுவேன். தூங்கி போனால் சம்மதம், தோசை நானே ஊத்துவேன், ஊருக்கேதும் போயிட்டா உள்ளுக்குள்ளே ஏங்குவேன். அவள் முகம் என் மகளுக்குமே வரும்படி ஒரு வரம் கேட்பேன்,
அவள் பெயர் தன்னை இனிஷியலாய் இடும்படி நான் செய்திடுவேன். அவள் தாவணி பருவத்தில் லவ் லெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோம். எங்கள் முதுமை பருவத்து முத்தங்கள் கூட இனிப்பென ருசித்திடுவோம். வெங்காயத்தை வெட்டும் போதும் கங்கலங்க கூடாதம்மா, வெங்காயமே வேண்டாம் கண்ணே நான் அது வெறுத்திடுவேன். காஞ்சி பட்ட சேலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணு நின்னு கேளம்மா. எந்தன் மம்மிக்கும் ஹைடெக் நடையை பழக்கணும், சுடிதார் போட்டும் பார்க்கணும், தோழி போல பழகணும். அழகா பொண்ணு போகையில் அதை நான் ரசிச்சு பார்க்கையில் அதை மெல்ல கிருகணும், ஆனா என்ன ரசிக்கணும். அவள் தலை தனி பூத்தைத்து அதை புகைப்படம் எடுத்து வைத்தேன். அவள் பிடிக்கல என்று சொன்னார் பியர் அடிப்பதை நிறுத்திடுவேன். ஒரு நாளைக்கு 3 என முறைவிட்டு அவள் தரும் சிகரெட்டை குடித்திடுவேன். என் செல்மிஷ கணங்களை சிதறிடும் ஜாக்கெட் ஹுக்கினை தேய்த்திடுவேன். கோபப்பட்டு திட்டி விட்டு கொல்ல பக்கம் போய் நின்று அக்கம் பக்கம் பார்த்து விட்டு மெல்ல நான் அழுவேன். காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணே நின்னு கேளம்மா. என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை சொல்லவா. சேலைதான் ஓல்டாச்சு, சுடிதாரும் போராச்சு, நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தோடும் மிடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.